ஹாய் காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு போஸ்ட் அமைச்சிருக்காங்க. என்னடா போஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நம்ம சேனல் மூலிமா கூகுள் ஆட்ஸ் மூலிமா ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் அனுப்புகிறாங்க, எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. ஸோ எல்லாருக்கும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். யூடியூப் மூலிமா நம்ம பணம் சம்பாதிக்க தந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தி கூகுள் ஆட்சன்ஸ். ஸோ அந்த கூகுள் ஆட்சன்ஸ் என்ன பண்ணுன்னா யூடியூப் கிட்ட நம்ம ஆட்சன்ஸ் மூலிமா யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிச்சிக்க முடியும். பட் இது நம்ம சேனலுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாள் கஷ்டங்க. ஸோ இன்றைக்கி தான் நமக்கு கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் இந்த போஸ்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் நமக்கு வாங்க தந்தால் யூடியூப் சேனலுமா என்னென்ன எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்கலாம். யூடியூப் சேனல் வச்சுருவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த போஸ்ட் நம்ம வாங்க தந்தால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் சேனலை மானிட்டேஷன் பண்ணியிருக்கணும். நம்ம யூடியூப் சேனலில் மானிட்டேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு போஸ்ட்டை நம்மளால் வாங்க முடியும். என்ன நண்பா, அது மட்டும் பண்ணிட்டேன்னா இந்த போஸ்ட் சென்ட் பண்ணிவிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் ஏகப்பட்ட அப்டேட் நம்ம சில 3 வெரிஃபிகேஷன்லாம் ஆட்சன்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கூகுள்லேருந்து இந்த ஒரு ஆட்சன்ஸை நமக்கு போஸ்ட் மூலிமா வெரிஃபை பண்ணி ஆஃப்டர் அவங்க நீங்கள் என்ன அட்ரஸுக்கு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட் வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பார்த்தோன்னா நீங்கள் சப்போர்ட் இல்லைனா இந்த ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்காது நண்பா. ஸோ உங்களுடைய சப்போர்ட் மூலிமா நம்ம சேனல் சார்பாக சிம்மா தமிழ் டெக் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நண்பா. ஏன்னா இந்த போஸ்ட் இல்லைனா நம்ம சேனல்லேருந்து ₹1 கூட நம்மளால் பணத்தை வெளியே எடுக்க முடியாது. இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு எதுவுமே எடுத்தது கிடையாது. பட் இப்போ இந்த போஸ்ட் வந்துச்சு நண்பா. இதுக்கப்புறமா பேமெண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. இது ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷன் தான். இது கொடுத்தனாக்கா எனக்கு அடுத்த ஒரு 2 months கழிச்சு ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் மாரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூப்பில் பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்கள்ல நண்பா. ஸோ பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க நண்பா. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்சன்ஸ் வாங்குறது இருந்தால் நான் என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இதை வாங்குறது இருந்தால் உங்களுடைய சேனல் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதுவும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கணும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேனலில் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்டு கிளைமு இது போல் எந்த விசேஷம் இருக்கக்கூடாது. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் லிங்க் பண்ணும்போது சில வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கேட்கறதுக்கு ஆல்ரெடி பிஃபோர் நான் சொல்லியிருந்த போல் உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகிருக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுடைய சேனல் நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய சேனல் மூலிமா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரத்தை நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஸோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துருன்னா நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி சொல்லி உங்களுடைய மெயில் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி யூடியூபே ஆட்சன்ஸ் மூலிமா லிங்க் பண்ணி ஸோ ஆட்சன்ஸ் மூலிமா கேட்டிருப்பாங்க. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆட்சன்ஸுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க. அதாவது நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன அட்ரஸ் பெர்மனண்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கேட்குறாங்கன்னா, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் யூடியூப்லேருந்து ஸோ இப்போ பேமெண்ட்டுன்றதை நம்மளால் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுக்க முடியும் நண்பா. ஸோ இது நீங்கள் இல்லைனா இந்த ஒரு பேமெண்ட்டை எடுக்க முடியாது. ஸோ உங்கள் சார்பாக சிம்மா தமிழ் டெக் யூடியூப் சார்பாக மிகப்பெரிய நன்றி நண்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நண்பா. அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல் வளர வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் மிகவும் வேணும் நண்பா. நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமாக உழைச்சிட்ருக்கேன் சேனல் மூலிமா. இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுத்தது கிடையாது. இப்போ தான் எனக்கு ஒரு $10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு நண்பா. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா
$100 வந்தால் மட்டும்தான் நண்பா யூடியூப் மூலிமா பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ மினிமம் வித்ட்ராலே பார்த்தீங்கன்னா $100 தான். ஸோ ஓகேடா நண்பா, $100ன்னு சொல்கிறேன். அப்போ $1 மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியன் கரண்ட் ருப்பீஸ் படி ஒரு டாலரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு $83 கிட்ட இருக்குது நண்பா. கிட்டத்தட்ட ஒரு $100 வந்தால் மட்டும்தான் யூடியூப் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வர பேமெண்ட் என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் கூகுளோட ஆட்சன்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கூகுளோட ஆட்சன்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மாதம் ஒரு 20 தேதியிலிருந்து குறிப்பிட்ட 25ஆம் தேதிக்குள்ளார என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த யூடியூப்ன்றது ஆட்சன்ஸ்ன்றது யூடியூப் சேனல் வச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நண்பா, சரிங்களா? அவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் வந்து ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க நண்பா, யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் யூடியூப் மூலிமா வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 1K 2K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, அவங்க நிறைய வந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க நண்பா. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருவங்களுக்குலாம் தெரியும் அதில் என்ன பாடா பற்றி என்ன எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4000 மணி நேரம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இல்லை என்ன ஏது என்ன கஷ்டன்னு. ஏன்னா இந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் நண்பா. ஸோ மக்களுக்கு பாதிப்பு வராமல், மக்களுக்கு இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு பாதிப்பு வராமல் வீடியோஸ் வந்து கம்பல்சரியாக அப்லோட் பண்ணுற மாதிரி சில யூடியூபோட கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா சேனலுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் வந்து வந்துடக்கூடாது. இந்த ஸ்ட்ரைக்குனா என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வயலேஷன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வீடியோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யூடியூபுக்கு, அதாவது யூடியூப் பாலிசியை மீறி மக்களுக்கு எதிர்த்தா எந்த ஒரு வயலேஷன் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் சேனலில் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலிமா உங்களுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணி 4000 மணி நேரம் ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் இந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது நண்பா. ஸோ கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கணும், கார்ப்பரேட் கிளைம் வராமல் இருக்கணும், மக்களுக்கு வயலேஷன் பண்ணுற போல் எந்த ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்துட்டு நீங்கள் வந்து சேனலை மானிட்டேஷன் பண்ணுறீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை நண்பா. ஏன்னா அது எல்லாமே கடந்து நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து கடந்து வந்திருக்க முடியாது. பிஃபோர் லாஸ்ட்டு 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மைவித்ராஜ் இஷ்யூ வந்துச்சு. அதனால நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் எப்போவே $100 வந்து எடுத்துருக்கலாம். பட் எனக்கு பணம் தேவையில்லை, மக்களுக்கு கரெக்டான ஒரு அப்டேட்டை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? சில யூடியூபர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து அவங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி நினச்சதா நம்ம ஏதோ என்னத்தனமாக ஒரு அப்டேட் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். பட் அது எனக்கு தேவையில்லை. மக்களுக்கு கரெக்டான அப்டேட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ மைவித்ராஜ் இஷ்யூஸ்லேருந்து எந்த ஒரு வீடியோஸ் வந்து என்னால் கரெக்டாக அப்டேட் பண்ண முடியல. பட் கரெக்டாக அப்டேட் வந்ததுக்கப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில மணி ஏர்னிங் வெப்சைட் மூலிமா இப்போ வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து நான் மக்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி ஸோ ஒரு $10 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சரி ஓகே நண்பா, $10 ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வர ஒரு கரன்சி இந்தியனோட கரண்ட் ருப்பீஸ் பார்த்திங்கன்னா $83. ஒரு $10 கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு $800 கிட்ட வந்து நம்மளோட வந்து நெருங்கியிருக்கும். ஸோ $100 வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுக்க முடியும். ஸோ அது எப்போ ரீச் ஆகும், எப்போ எடுக்க முடியும்னு எனக்கு கரெக்டாக தெரியல நண்பா. உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு மிகவும் தேவை நண்பா. சப்போர்ட் பண்ணி நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல் வளர உங்களுடைய சப்போர்ட் வேணும் நண்பா. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய தேங்க்ஸ் நண்பா. இது எல்லாமே இல்லைனா நம்ம சேனல் வந்து இந்த ஒரு போஸ்ட்டும் வாங்கியிருக்க முடியாது. நம்மளுடைய யூடியூப்க்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய கூகுள் சேனல் எல்லா சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், ஒரு நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை, சீ நண்பா, பாய்.